போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஒய்க்யூ சீரீஸில் நம்ம அடுத்ததாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா நியூமரிக்கல் ரீசனிங். சரிங்களா, இந்த ஆல்ஃபா நியூமரிக்கல் ரீசனிங்கில் இது ஒரு சீரீஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள்ஸ் இருக்கும், நம்பர்ஸ், அப்புறம் லெட்டர்ஸ். சரிங்களா, இப்போ இந்த சீக்வன்ஷியல் ஆஃப் சீரீஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா பீட்டா 2 at A 3 B D N ஈட்டா. சரிங்களா, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டிங். இந்த மாடலை பொறுத்தளவு கவுண்டிங்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்டில் இருந்து 4th லெட்டரு ஆர் சிம்பிள் கேரக்டர்னு யூஸ் பண்ணுவாங்க. 4th கேரக்டருக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை லெட்டர் இருக்குது இல்லை எத்தனை சிம்பிள் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை மிடில் ஆஃப் த லெட்டர் ஆர் சிம்பிள் என்ன இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படியே இல்லையா நம்பர்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா ஹவு மெனி வவல்ஸ் ஆர் தேர், இந்த மாதிரி கவுண்டிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. சரிங்களா, ரெண்டாவதாக வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால மேபி நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் பிட்வீன் தம் எத்தனை இருக்குது. சரிங்களா, இன் பிட்வீன் தம் ஃபார் எக்ஸாம்பிள் அட்டுக்கும் டிக்கும் இடையில இன் பிட்வீனில் எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ அட்டுக்கும் டிக்கும் இடையில நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 2 தான் இருக்குது, நம்பர் ஆஃப் நம்பர்ஸு 1 தான் இருக்குது. இதே மாதிரி நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸு 0. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா, அப்போ ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லாருமே போடக்கூடிய கொஸ்டின், எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் போடுவாங்க. இதில் நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இது வந்து ஒரு கொஸ்டின் போடுற இடத்துல 2 கொஸ்டினுக்கான டைமை செலவழிக்க வச்சிடும். நம்ம கவுண்ட் பண்ணிட்டு போயிருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக கவுண்ட் பண்ணிட்டோம், இல்லை ஆன்சர் வரல அப்படின்னா திரும்ப ஒரு தடவை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணணும். ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு விட்டுறக்கூடாது அப்படின்ற கான்செப்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இதுக்கான ஆன்சர் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ போடுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டைமே ஆன்சர் வர மாதிரி போட்டுருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். சரி, கொஸ்டின்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், வாட் வில் பி த 25th லெட்டர் இன் த பேட்டர்ன். சரிங்களா, ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25வது எழுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏபிசி, அடுத்தது எல்லா லெட்டரையுமே டபுள் டைம்ஸ் எழுதியிருக்காங்க, 2 தடவை எழுதியிருக்காங்க. ஏஏ பிபி சிசி, அடுத்து 3 தடவை எழுதியிருக்காங்க. ஏஏஏ பிபிபி சிசிசி. அடுத்து நமக்கு எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லெட்டரையும் 4 டைம்ஸ் எழுத போகிறோம். ஏஏஏஏ பிபிபிபி, அடுத்து சிசிசிசி, இப்படி எழுத போகிறோம். சரிங்களா, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 25th லெட்டர். அப்போ இங்கே 3 6 அப்போ 9 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 9 18 வரை முடிஞ்சிருச்சு. 19 20 21 22 23 24th லெட்டர் பி கேட்டிருக்கிறது 25th லெட்டர், அதுவும் என்ன தான் பி. சரிங்களா, அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ லெட்டர் பி. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த சீரீஸ் 641228742153 how many pairs of successive numbers, successive நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடியது. சரிங்களா, have a difference of 2, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு இடையில வித்தியாசம் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ இந்த தொடர்ச்சி எண்களில் 2 வித்தியாசத்தை உடைய எண்கள் எத்தனை இணைகள் உள்ளன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சீரீஸை பொறுத்தளவு 6 4 இவங்க 2 பேர்த்துக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் 2. அடுத்து 4 ஒன்று இருக்குது, 1 2 2 2 2 8 8 7, இதுக்கு எதுக்குமே என்ன வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் 2 வரல. அடுத்தது பாருங்கள் 4 2, இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 2. அதுக்கப்புறம் 5 3, இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2. இப்போ எத்தனை பேர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 பேர்ஸ் இருக்குது. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 3. சரிங்களா,
சக்ஸஸிவ் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அடுத்தடுத்து இருக்கக்கூடியதுக்கு தான் பார்க்கணும். நீங்கள் 6ஐயும் 8ஐயும் பேராக எடுத்துடக்கூடாது. சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், சக்ஸஸிவ் அடுத்தடுத்து வரக்கூடிய எண்களாக தான் இருக்கணும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சீரீஸ் கொடுத்துருக்காங்க. RE5DAP டாலர் சிம்பிள் அப்படின்ட்டு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், which of the following is exactly in the middle between 3 and 1 in the above arrangement? மேலே கொடுக்கப்பட்டுள்ள உறுப்புகளில் 3க்கும் 1க்கும் இடையே சரியான உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடைப்பட்ட உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 இங்கே இருக்குது, 1 இங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ இவங்க 2 பேர்த்துக்கு மிடில் கரெக்டாக யார் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ், லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 இருக்குது. அப்போ 7வது தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவாக இருக்கும், மிடிலாக இருக்கும். அப்போ 1 2 3 4 5 6 7th ஒன் தான் மிடில். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி, ஆப்ஷன் ஏ. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 4th ஒன். If all the digits are dropped, which of the following is third to the right of the 11th? சரிங்களா? third to the right of 11th. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிஷன், if all the digits are dropped, இதில் இருக்க நம்பர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? கீழே உள்ளவற்றில் அனைத்து இலக்கங்களையும் நீக்கிய பின்பு பின்வருவனவற்றில் எது வலது முனையிலிருந்து எண்ணின் வலதுபுறத்தில் 3வதாக அமையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை ஃபுல்லாக ட்ராப் பண்ணிடுவோம். இந்த நம்பர்ஸை நம்ம கவுண்டிங்கில் எடுத்துக்க கூடாது. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள், which of the following is third to the right of the 11th from the right end? ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டிலேருந்து 11th எதுன்னு கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11th ஒன்று இங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ 11th ஒன்லேருந்து என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்டு டு த ரைட் ஆஃப் த 11. சரிங்களா? இப்போ இது ரைட் ஹேண்டிலேருந்து 11th இதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதிலேருந்து தேர்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 3. இப்போ தேர்ட் ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இசட். ஆன்சர் ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? இப்போ ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் தான் வர்றோம். சரியா? திரும்ப இந்த டைரெக்ஷனில் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 11 - 3 டைரெக்டாக நீங்கள் 8th ஒன்றை பார்த்துடலாம். இப்போ 8th ஒன்று பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8th ஒன்று நமக்கு ஆன்சராக கிடச்சிரும். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இசட். சரிங்களா? சரி, அடுத்தது 5th கொஸ்டின். டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் த டிஜிட்ஸ் அல்ஃபபெட் சிம்பாலிக் சீரீஸ் கிவன் பிலோ ஆன்சர் த ஃபாலோயிங். ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தர் இன் த சீரீஸ் விச் ஆர் ப்ரெசிடட் பை எ வவல் அண்டு சக்சீடட் பை எ கான்சனன்ட். சரிங்களா? இப்போ நம்ம ஒன்லி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் பார்க்க போகிறோம். இந்த நம்பருக்கு முன்னாடி ப்ரெசிடென்ட்னா முன்னாடின்னு அர்த்தம். யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வவ்வல் இருக்கணும். பின்னாடி யார் இருக்கணும் அப்படின்னா சக்சீடட் பை எ கான்சனன்ட். சரிங்களா? வவ்வல்னா என்னது? AEIOU இதுதான் வவ்வல். இதை தவிர இருக்கக்கூடிய அல்ஃபபெட்ஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்சனன்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? தமிழ்லேயே ஒரு தடவை கொஸ்டினாக ரீட் பண்ணிக்கோங்க. இத்தொடரில் எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மை எழுத்துக்கு முன்னும் அமைந்துள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வவ்வல் இருக்கணும், வவ்வலுக்கு அடுத்து நம்பர் இருக்கணும், அதுக்கப்புறம் கான்சனன்ட் இருக்கணும். இப்போ நம்பரு தான் மெயின் திங்கு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பரை தான் பார்க்கணும். 1க்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பாருங்கள், சிம்பிள் இருக்குது. இங்கே நமக்கு வவ்வல் தான் இருக்கணும், அப்போ 1 எடுக்க முடியாது. 8க்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பாருங்கள், நம்பர் இருக்குது, எடுக்க முடியாது. அடுத்த நம்பர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் 6. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஐன்னு ஒரு வவ்வல் இருக்குது. AEIOUல ஐ இருக்குது. சரிங்களா? அடுத்து கான்சனன்ட்டு கே இருக்குது. அப்போ இது ஒரு பேர். சரிங்களா? அடுத்து வேறு ஏதாவது நம்பர் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ கொஸ்டினே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஹவு மெனி நம்பர்ஸ்ன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 1. ஆன்சர் ஆப்ஷன் டி. புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டோன்னா ஈஸி. சரி, அடுத்தது சீரீஸ் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த 8th டு த ரைட் ஆஃப் த 18th ஃப்ரம் த ரைட் எண்டு?
இப்போ எப்படி வரப்போகிறோன்னு பாருங்கள், ரைட் ஹேண்ட்லேருந்து வரப்போகிறோம். அதில் 18th. அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன தான் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 18th ரைட் சைடு பார்க்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th to the. அப்போ இந்த சைடுலேருந்து எவ்வளோ பார்த்தா போதும், 10 வரை பார்த்தா போதுமா? சரிங்களா? அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா I. நீங்கள் 18 கண்டுபிடிச்சி திரும்ப அதுலேருந்து ரைட் சைடு 8 வர்றதுக்கு டைம் ஆயிரும். இப்போ சிம்பிளஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த 8th to the ரைட் ஆஃப் 18th ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. இப்போ ரைட் ஹேண்டுலேருந்து இப்படியே வரோம், 18th வரை வந்துட்டோம். சரிங்களா? இதுதான் 18. இதுக்கப்புறம் 18ஓட ரைட் சைடு பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதிலேருந்து போனோம் அப்படின்னா 8. சரியா? 2 தடவை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 - 8 ரைட் ஹேண்டிலேருந்து 10th என்ன இருக்குது, 10th பொசிஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா போதும். இப்போ ஆன்சர் இங்கே என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா I. சரிங்களா? இப்போ இந்த ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் கொஸ்டின், டைம் மேனேஜ்மெண்ட்டு எல்லோரும் கரெக்டாக போடுவாங்க, நம்ம தப்பாக போட்டுறக்கூடாது. டிஎன்பிசியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஏன்னா கட் ஆஃபில் அதை நம்மளை ரொம்ப குறைச்சி விட்டுரும். ஸோ தெரிஞ்ச கொஸ்டின்ஸை கரெக்டாக போட்டுருங்க. சரிங்களா? நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.